ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி எறா பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லட்டுமா? என்ன ஊற்றிங்க பாருங்கள். எறா பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். எறா வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், கரம் மசாலா பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே முட்டை வெந்துக்கணும் இருக்குது. கரம் மசாலா போட்டாச்சு. வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாவும் கோழி கொடுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா பொன்னரமாக வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னரமாக வந்துருக்கு. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாமா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் தாராளமாக பண்ணுங்க. புதினா கொத்தமல்லி அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக. புதினா கொத்தமல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு இறாவை போட்டு நல்லா வதக்கிட்டு வேண்டியதான். இறாவை போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி, இது வீட்டு மிளகாப்பொடி தாங்க. இது தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுன்னு தயிர் விட்டுக்கலாம். பாதி எலுமிச்சை பழம் விட்டா போதும். நம்ம ரொம்பலாம் அரிசி எடுக்கலாம். 1/2 கிலோ அரிசி தான் எடுத்துக்கணும். அதனால பாதி எலுமிச்சை பழம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி மிக்ஸி நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா குக்கர் மூடியை போட்டு மூடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடிக்கலாம். ஒரு விசில் வச்சா போதும். அவ்வளோதான்ப்பா, பிரியாணி முடிஞ்சுது. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக வந்துருக்குதா? இருங்க, நான் உங்களுக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். இப்படியே பண்ணோம்னா குழஞ்சிடும் சாப்பாடு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பல்லன்னு வந்துருக்கா சாப்பாடு. ஒரே விசில் தான் வச்சேன். கரெக்டாக வந்துடும். ஒரு விசில் தான். முட்டை, வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி. பாருங்கள், இறா ஆனால் நிறைய இருக்குங்க. இறா நிறைய இருக்குது. குட்டி குட்டி இறா, அதனால சரியாக தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.